இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதானா? இந்த இடத்திலே பார்க்கும்போது சமாரிய ஸ்திரியோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது இயேசு சொல்லுகிறார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லும்போது, ஸ்திரியானவள் அந்த இடத்திலே ஒரு பொய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு புருஷன் இல்லையே என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு வெளிப்பாடாக தேவன் பேசுகிறார், உனக்கு 5 புருஷர்கள் உண்டல்லவா என்று. அப்படியானால் இன்றே கூட அநேக நபர் இயேசுவோடு பாவத்தை அறிக்கை செய்வதற்கு அநேக பேர் அதை மனமடிதாக இருந்து பாவம் இப்போது சாபமாக பெருகிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாவம் பெருக பெருக சாபம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இதனாலே அநேக வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டாயிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு தூர கஷ்டங்கள் வருகிறது என்று பார்த்தோமானால், நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் மறைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்திரிக்கு 5 புருஷர்கள் உண்டு, ஆனாலும் இல்லையே என்று ஒரு பொய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியா நம்மளும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு ஒரு ஒப்புரவாகும் போது உண்மை செல்லாமல் அநேக பொய்களை பேசி நம்முடைய பாவத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாவம் பெருகிறது, சாபம் பெருகிறது. அதனால் வீடுகளிலும் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தனைகளும் அநேக அவமானங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடன் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது, வியாதிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் தேவனிடத்தில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சிந்தித்து பார்த்தீங்கன்னால் நிச்சயமாக தேவன் இதிலிருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுப்பார். தேவனிடத்தில் உண்மை செல்ல பழகுங்கள். இயேசுவோடு உண்மையை பேசுவதற்கு பழகுங்கள். நான் செய்தது தவறுதான் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள், இயேசுவிடத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் சில பாவங்கள் பெருகி சாபத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அது சீர்குலைத்து விடும். அதை புரிந்து அறிந்து செய்தோமானால் நிச்சயமாகவே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார்.